இன்னைக்கு நம்ம ஒரு விசஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸ்கார்லட் விச் விசஸ் சென்ட்ரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற ஒரு பயங்கரமான பேட்டில். அதுல யார் ஜெயிக்க போறன்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம மொத்தமா டிஸ்கஸ் பண்ணி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க ஸ்கார்லட் விச்சோட டீமா இல்ல சென்ட்ரியோட டீமா, நீங்க யாரோட டீம்ன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். எம்சியூல இப்போதைக்கு தண்டர்போல்ட்ஸ் மூலமா சென்ட்ரின்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கேரக்டரை எம்சியூக்குள்ள அறிமுகப்படுத்திருக்காங்க. சென்ட்ரிக்கு மார்வலோட சூப்பர்மேன்ன்ற இன்னொரு பேருமே இருக்கு. சென்ட்ரியோட பவருக்கு ஈக்குவலா எதிர்த்து நின்னு சென்ட்ரிய ஸ்கார்லட் விச்சால வீழ்த்த முடியுமா? டாக்டர் ஸ்டேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல ஸ்கார்லட் விச் இறந்துட்டாலும் இறந்து போன ஸ்கார்லட் விச் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைனாலும் கூட மல்டிவர்ஸ் ஆகல ஸ்கார்லட் விச் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல ஸ்கார்லட் விச் எம்சியூல ஏகப்பட்ட தரமான சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்கா. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஸ்கார்லட் விச் அவரோட சக்தியை பயன்படுத்தி மைண்ட் ஸ்டோனை தூள் தூளா உடைச்சதா இருக்கட்டும், எண்டு கேம்ல ஸ்கார்லட் விச் தானோஸை போட்டு பொழந்ததா இருக்கட்டும், வெஸ்ட் விவ்ன்ற ஒரு முழு நகரத்தையுமே தனக்கேத்த மாதிரி ரியாலிட்டியவே மாத்தி அமைச்சதா இருக்கட்டும், மல்டிவர்ஸ்ல இருக்க ஒவ்வொரு டார்க் ஹோல்டையும் அழிச்சதா இருக்கட்டும் அப்படின்னு யாராலையுமே செய்ய முடியாத விஷயங்கள்லாம் ஸ்கார்லட் விச் பண்ணிருக்கா. இது எல்லாத்துக்கும் மேல ஸ்கார்லட் விச் ஒத்தாலா எக்ஸ்மென்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு குவிச்சிருக்கா. அப்ப யோசிச்சு பாத்துக்கோங்க ஸ்கார்லட் விச் எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கேரக்டர் அப்படின்னு. காமிக்ல ஸ்கார்லட் விச் இவ்வளவு பவரை காட்டியிருக்காங்கன்னா அதுவே எம்சியூல ஸ்கார்லட் விச் ஒரே சொடக்குல ஒரு யூனிவர்ஸ்ல இருக்க எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸே ஸ்கார்லட் விச் அவரோட பவரை யூஸ் பண்ணி அழிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எடுக்கிறதுக்காக எத்தனை சூப்பர் ஹீரோஸ் தன்னோட உயிரை இழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தானோஸ் அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே இழந்துதான் அவருமே இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எடுத்திருப்பாரு. அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் அழிக்கிறதுக்கான சக்தியுமே நம்ம ஸ்கார்லட் விச் கிட்ட இருக்குன்னா அப்போ ஸ்கார்லட் விச்சோட பவரை பத்தி நான் சொல்லி தான் தெரியணுமா என்ன? அதோட டாக்டர் ஸ்டேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் படத்துல வாண்டா தன்னோட குழந்தைகளை பாக்குறதுக்காக மல்டிவர்ஸ் லெவல்ல டிராவல் பண்ணி எர்த் 838ல உள்ள சக்தி வாய்ந்த சூப்பர் ஹீரோஸ்களான இலுமினாட்டி செய்ய அழிச்சிருப்பா. இதை இவளால தனியா தான் பண்ண முடிஞ்சதா இல்ல டார்க் ஹோல்டு உதவியோட பண்ணிருப்பாளான்னு தெரியல. ஆனா ஸ்கார்லட் விச் தன்னோட கட்டுப்பாட்டை இழந்தா எந்த அளவுக்கு ஆபத்தான ஒரு ஆளா மாற முடியும்ன்றத இது மூலமா நமக்கு தெளிவாவே காட்டியிருப்பாங்க. எம்சியூல இருக்க ஓவர் பவரான கேரக்டர்ஸ்ல கண்டிப்பா ஸ்கார்லட் விச் ஒரு ஆளு தான். இவ்வளவு சக்திகள் இருக்க ஸ்கார்லட் விச்சை சென்ட்ரி எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியுமா? அப்படி நம்ம சென்ட்ரியோட பவர்ஸ் கிட்ட வரும்போது சென்ட்ரியுமே ஸ்கார்லட் விச்சோட பவருக்கு குறைஞ்சவர் இல்ல தான். சென்ட்ரி பால் ஜென்கின்ஸ் ஜோலி அப்படின்ற ரைட்டர்ஸால 20s ரிலீஸ் ஆன தி சென்ட்ரி காமிக் புக்ல முதல்ல தோன்றி இருப்பாரு. சென்ட்ரி முதல்ல அறிமுகமானதுக்கு அப்புறம் பல தடவை தோருக்கும் சென்ட்ரிக்குமே சண்டை வந்திருக்கு. சென்ட்ரியை விட தோர் ஒரு சக்தி வாய்ந்த அவெஞ்சர்ன்றதை ப்ரூவ் பண்றதுக்காகவும் சென்ட்ரியோட இருள்ல இருந்து மக்களை காப்பாத்துறதுக்காக மட்டுமே ஏகப்பட்ட தடவை தோருக்கும் சென்ட்ரிக்கும் சண்டை வந்திருக்கு. சென்ட்ரி கிட்ட 1 மில்லியன் சூரியனை ஒன்னா சேர்த்தா எவ்வளவு சக்திகளை வெளிப்படுத்த முடியுமோ அதே சக்திகளும் சென்ட்ரி கிட்டே இருக்கு. சொல்ல போனா சென்ட்ரி கிட்ட இதை விட அதிகப்படியான சக்திகளே இருக்குன்னு கூட சொல்லலாம். சென்ட்ரியோட சக்திகளை பத்தி தெளிவா வரையறுக்கப்படாததுனால அவர்கிட்ட இவ்வளவு சக்திகள் தான் இருக்குன்னு நம்ம அவ்வளவு ஈஸியா சொல்லிட முடியாது. வேணா நம்ம கெஸ் பண்ணலாம், மித்தபடி கரெக்டா கச்சிதமா சொல்லிட முடியாது. 1 மில்லியன் சூரியன்கள் ஒன்னா சேர்ந்தா எவ்வளவு பெரிய சக்தியை உருவாக்க முடியுமோ அதே அளவான சக்திகளும் நம்ம சென்ட்ரி கிட்டே இருக்கு. ஆனா அந்த சக்திகள் எல்லாமே ஒரு இருளா சென்ட்ரியோட வாய்டா இருக்கு. சென்ட்ரியோட வாய்டை பத்தி தண்டர்போல்ட்ஸ் படத்திலே தெளிவா சொல்லியிருப்பாங்க. சென்ட்ரியுமே எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான கேரக்டர்ன்றதையும் படத்திலே காட்டியிருப்பாங்க. இருந்தாலும் சென்ட்ரியை நம்ம படத்துல பார்த்ததை விட ஒரு ஆபத்தான கேரக்டர்னு சொன்னவங்கள நம்ப முடியுமா? காமிக்ல ஒரு தடவை மார்வல் யூனிவர்ஸ்ல இருக்க எல்லாரோட ஞாபகத்துல இருந்த சென்ட்ரியை மட்டும் அடியோட அழிச்சிடுறாங்க. இதனால சென்ட்ரினா யாருன்னே மார்வல் யூனிவர்ஸ்ல எக்கச்சக்கமான பேருக்கு தெரியாம போயிடுது. அப்படியே சென்ட்ரியும் அவரோட அரக்கத்தனமான சென்ட்ரி உருவத்தை விட்டு பாப்பா வாழ ஆரம்பிக்கிறாரு. அதோட சென்ட்ரி யாருங்கிறதையுமே எல்லாருமே மறக்கவும் செஞ்சிடறாங்க. ஆனா சென்ட்ரியோட பவர் பத்தி நான் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்ல. கடவுள்கள் ஒருத்தரான ஏரிஸே ரெண்டா பிச்சு போட்டவர். இவ்வளவு பவர்ஸ் இருக்க சென்ட்ரியால ஸ்கார்லட் விச்சை எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியுமா? சென்ட்ரி கிட்ட பிசிக்கலா யாராலையும் அவ்வளவு ஈஸியா டிஃபீட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பலமான சக்தி இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அதே சமயத்துல சென்ட்ரி தன்னோட மனதை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு பலவீனமான ஒருத்தர் தான். சென்ட்ரி என்னதான் பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஸ்கார்லட் விச் சென்ட்ரி எதிர்த்து நின்னா பிசிக்கலா சென்ட்ரி அட்டாக் பண்றதுக்கு எந்த விதமான அவசியமும் வராது. அதுக்கு பதிலா ஸ்கார்லட் விச் தன்னோட சக்திகளை மட்டுமே பயன்படுத்தி சென்ட்ரியோட வாய்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்க பாபை தூண்டி விட்டாலே போதும், இந்த பக்கம் சென்ட்ரி வீக் ஆகிடுவாரு. இதான் தண்டர்போல்ட்ஸ் படத்திலுமே நியூ அவெஞ்சர்ஸ் பண்ணிருப்பாங்க. நியூ அவெஞ்சர்ஸ்ல இவ்வளவு சூப்பர் ஹீரோஸ் இருந்தும் பாபை வாய்டை விட்டு வெளியே கொண்டு வரதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனா ஸ்கார்லட் விச்சுக்கு அவ்வளவு கஷ்டப்பட தேவையில்ல. ஈஸியாவே பாபை வாய்டை விட்டு வெளியே கொண்டு வர முடியும். அதுக்கான சக்தியும் திறமையும் ஸ்கார்லட் விச் கிட்ட அதிகமாவே இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது இந்த ஃபைட்ல ஸ்கார்லட் விச் ஜெயிக்கிறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.